இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. ஏம்மா, பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்காங்கம்மா. வெளியே வரியா என்ன? துளசி, ஏய் துளசி. எம்மா எம்மா, இப்ப என்னதாம்மா பண்றது? என்ன இருமா, நீ ஏமா போற? எனக்கு பயமா இருக்குமா. தப்பு பண்ண அவனே பயப்படாம வந்து வாசல்ல நின்னுக்கிட்டு சத்தம் போடுறான். நாம என்னடி தப்பு பண்ணோம்? ஒரு தப்பும் பண்ணல. நாம எதுக்குடி பயப்படணும்? நீ பேசாம இரு. நீ வாடா. எம்மா 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 எம்மா. ஐயா வாங்க ஐயா. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிற. உன் பேரு சாவித்திரி தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக உண்மையிலேயே உன் மனசுல நடிகர் திலகன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு. பொண்ண கூப்பிடு. கூப்பிடுன்றல்ல. ஐயா, என் பொண்ணு வீட்டுக்குள்ளதான் இருக்கா. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு என்கிட்டயே சொல்லுங்க. உன்கிட்ட சொல்லணுமா? சரி சொல்ற, நல்லா கேட்டுக்க. உன் பொண்ணு பாக்குறதுக்கு புள்ள பிச்சு மாதிரி இருந்துகிட்டு பெரிய பெரிய வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ, பஞ்சாயத்து தலைவர் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. ஐயோ, என்ன பண்ணணும்னு தெரியலையே. முருகா 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 முருகா, என்ன காப்பாத்து முருகா. ஐயா என்ன சொல்றீங்க? அப்படி என் பொண்ணு என்ன பண்ணா? என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க சொல்லி உங்களை நானும் என் பையனை மிரட்டுறதா சொல்லி எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஏறி போயிருக்கா உன் பொண்ணு. ஆகா, போட்டு கொடுத்துட்டாங்க. ஐயோ, நான் செத்த. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதோட விட்டாள் அவன் பொண்ணு. இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நேரா அங்கிருந்து போய் எம்எல்ஏ பார்த்து என்ன பத்தி புகார் கொடுத்திருக்கா. புகாரு போச்சு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்ன பாக்குற? உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை. என்ன என் பையனை பத்தி எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷம் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும். ஏன் தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலயும் என் ஆளுங்க இருக்கிறாங்க. என்ன மீறிங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என் பையனை கட்டிக்கிட்டு உன் பொண்ணு என் வீட்டுக்கு வர்றத தவிர வேற வழியே கிடையாது. இத புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்க. இத உன் பொண்ணுகிட்ட சொல்லு. என்ன? ஏய், நான் என்னங்க கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்படியே சுவாரஸ்யமா கேட்டு நின்னுகிட்டு இருக்க. பண்ண கூப்பிடு. அது அது நீ கூப்பிட மாட்ட. ஏய் துளசி, இப்ப ஒழுங்கா வெளியே வர போறியா இல்லையா? இப்ப நீ வெளியில வரல, அப்புறம் நான் உள்ள வந்துருவேன். ஐயோ முருகா. ஐயா சொன்னா கேளுங்கய்யா. அது ஏய், வெளியில வா. வாங்கறல்ல. சொல்லுங்க தலைவரே. நான் இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி போவ கத்திட்டு நின்னுட்டு இருக்க. நீ உள்ள இருந்துகிட்டு வரமாட்டேங்கறல்ல? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என் பையனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்ல அவன் வேலை போகாத கத்திரிக்கான நினைச்சிட்டு இருக்கியா? என் வசதிக்கும் என் பதவிக்கும் என் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் எவ்வளவு பெரிய இடத்துல எனக்கு சம்பந்தம் வந்து தெரியுமா? ஆனா நான் பித்து வச்சிருக்கேன் பாரு ஒரு அவன் மருத முத்து. அவன் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறன்னு ஒத்த காலில் நிக்கிறான். அவன் உன்கிட்ட என்னத்தை பார்த்தான் என்னத்தை கொண்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப பாரு துளசி துளசின்னு உன் பேர மந்திரமா உச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். நானும் ஒரே பையனாச்ச,
என்னால இவன் ஆசைக்கும் காதலுக்கும் குறுக்க நிக்க முடியல. அதான் முறைப்படி உங்க அம்மா கிட்ட நான் வந்து உன்ன பொண்ணு கேட்டேன். ஆனா நீயும் ஒத்துக்கல, உங்க அம்மாவும் ஏத்துக்கல. அதனால உங்க 2 பேரையும் நான் என்னென்னமோ சொல்லி மிரட்ட வேண்டியதா போச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுங்க. அதை விட்டுட்டு எங்களை பத்தி அங்க போய் புகார் கொடுக்கறது, இங்க போய் புகார் கொடுக்கறதுங்கிற வேலையை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோன்னு எனக்கே தெரியாது. ஏய், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? நான் உனக்கு மாமனாரா வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்ன உனக்கு எவனாக்கி விட்டுறாத. ஜவார், அழகான பொண்ணா இருந்தா மட்டும் பத்தாது, அறிவான பொண்ணாவும் இருக்கணும், புத்திசாலித்தனமாவும் நடந்துக்கணும். அப்பதான் இந்த உலகத்துல வாழ முடியும். நீ வாழணும்னா என் மக மருத முத்துவடி கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரம். துளசி, நீ இந்த மாதிரி உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்துட்டு நிக்காத. என்ன ஆம்பளை இல்லாத வீட்டுல நாட்டாம பண்ண பாக்குறான். உன் அம்மா நான் இருக்கேன். என்ன மீறி உன்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தைரியமா இருடி. அம்மா, நமக்கு தான் யாருமே உதவியே பண்ண மாட்டேங்கிறாங்களேம்மா. என்னால எப்படிம்மா தைரியமா இருக்க முடியும்? யாருமே உதவி பண்ணலனா என்னடி? நமக்கு தெய்வத்தோட துணை இருக்கு. சாமியோட உதவிய மீறி யாரோட உதவி வேணும் நமக்கு? நீ பயப்படாம சென்னைக்கு போயிட்டு வா. சரி. துளசி, என்னம்மா சைக்கிள் விழுந்துருச்சு? காத்துக்கு விழுந்துருச்சுமா. நீ அதுக்கே இப்படி பயப்படுற? அங்க உன் தம்பிய பாரு, எப்படி தைரியமா நின்னுகிட்டு இருக்கான்னு. உன்னை என்ன சொல்றதுனே தெரியல துளசி. இங்க பாரு துளசி, இன்னைக்கு நீ வக்கீல பாக்குறதுக்கு சென்னைக்கு போக வேண்டாம். இப்ப தலைவரோட ஆளுங்க நீ எங்க இருக்க, என்ன பண்றேன்னு உன்னை சுத்தியே வேவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நீ இன்னைக்கு போனா கண்டிப்பா அவங்க கிட்ட மாட்டி